பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் எனக்கு இந்த படிப்பு படிக்கிறதுக்கான யோகமும், வாய்ப்பும் எனக்கு இருக்கு. நான் படிச்சேன். ஆனா, என்னால வந்து ஷைன் ஆக முடியல. அப்படின்ற ஒரு கேள்வி நெறைய பேருக்கு உண்டு. நம்ம எந்த விஷயத்த நம்ம செய்றோமோ, அத ஃபோக்கஸ்டா நம்ம பண்றதோ, நம்ம மனமும் வந்து தெளிவா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க நம்ம வந்து கேரியர்னு ஒரு வார்த்தை இருக்கு. கேரியர்னு ஒரு வார்த்தை இருக்கு. எஸ். 2க்கும் வேரியேஷன் இருக்கா? யா. நம்ம வந்து நம்ம தொழில் அல்லது வேலை நமக்கு ஒரு கேரியரா இருக்கணும். கேரியர்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கான ஒரு கருவியா இருக்கணும். அவ்வளவுதான். வாழ்க்கையில அது ஒரு கருவி. அவ்வளவுதான். ஆனா இதையே வாழ்க்கையா புரிஞ்சுக்கிறாங்க. அதுல தான் நிறைய குழப்பங்கள் முதல்ல வருது. நிறைய நேரத்துல 60 வயசுக்கு மேல என்ன பண்ணணும்னு தெரியாம முழிக்கிறதுக்கு காரணம் இந்த படிப்பு, வேலை இதுதான் வாழ்க்கைன்னு நினைச்சவங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாம முழிக்கிறாங்க. கண்டிப்பா. அதுக்கப்புறம் தான் லைஃபே ரொம்ப சூப்பரா இருக்கும். பெரிய என்ஜாயபிள் லைஃபே இருக்கு 60+க்கு மேல. ஆனா அதுக்கு இங்கிருந்தே ஆரம்பிச்சு போகணும் பாருங்க. வாழ்க்கை புரியாதவங்களுடைய கோளாறுகள். சரி, இப்போ தொழில்துறை சார்ந்த படிப்புன்றது ஒரு நிறைவாகிற விஷயமே கிடையாது. வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க வேண்டிய நிகழ்வு. ஸ்கூல் எஜுகேஷன், இந்த ப்ரொஃபஷ்னல் எஜுகேஷன், இது ஒரு துறை சார்ந்த கல்வி அவசியம். இன்னைக்கு அத்தியாவசியமாக தான் இருக்குது. ஆனால் இதுவே வாழ்க்கை இல்லை, இதே தொழில்னு இல்லை. ஆனால் படிக்கிறது எப்படின்னு படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி ஒரு விஷயத்தை கிரகிக்கிறது, அதாவது உள்வாங்குதல், ஞாபகத்தில் வச்சுக்கிறது, திரும்ப ரீப்ரசன்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி, இதுதான் ஸ்கூல் சொல்லித்தருது. படிப்பை சொல்லித்தரல. ஆக்சுவலாக காலேஜ்ன்றது வெறும் படிப்பு தர விஷயம் இல்லை. 4 பேர்கிட்ட பழகக்கூடிய தன்மை, பெரியவங்களை எப்படி மதிப்பாக நடந்துக்கணும், ஒரு பிரச்சனை வந்தால் அதை எப்படி கையாளணும், 4 பேர் கூட பழகும்போது சகிப்புத்தன்மை எப்படி வளர்த்துக்கணும், இதெல்லாம் சொல்லித்தருது ஸ்கூல். சொல்லாமல் சொல்லித்தருது. இது நீங்கள் தனியாக வீட்டில் உட்காந்திங்கன்னா அது கிடைக்காது. ஸோ வெறும் ஸ்கூல்ன்றது எஜுகேஷன், காலேஜ்ன்றது எஜுகேஷன் பக்கமாக, அது மட்டும் இல்லை. எஜுகேஷனு சமூகத்தோடு எப்படி ஒருங்கிணைந்து வாழுறதுன்றதும் அதுக்குள்ளார அடங்கி தான் இருக்குது.